வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கற்பனை பண்ணி பாருங்க, மார்ச் 8, 2014 மலேசியா தலைநகர் கோலாலம்பூர்லேருந்து சீனாவுக்கு 239 மக்களோட ஒரு பிரம்மாண்டமான போயிங் 777 விமானம் கிளம்புது. வானிலை சூப்பராக இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட், எல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த விமானம் அப்படியே காற்றுல கரைஞ்சு போயிட்டா. ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தையே உலுக்கின, இதுவரைக்கும் யாருக்குமே விடை தெரியாத த மிஸ்ட்ரி ஆஃப் MH370. இது வெறும் விபத்தா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கா? லெட்ஸ் டைவ் டீப் இன்டு த மிஸ்ட்ரி. விமானம் கிளம்பின 40 நிமிஷம் வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா இருந்தது. குட் நைட் மலேசியன் 370, இதுதான் அந்த விமானத்திலிருந்து வந்த கடைசி சிக்னல். ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் ஆரம்பிச்சுது. விமானத்தோட டிரான்ஸ்பாண்டர், அதாவது நிலத்தில் இருக்கிற ரேடார் கூட தொடர்பு வச்சிருக்கிற கருவி யாரோ வேணும்னே ஆஃப் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விமானம் அது போக வேண்டிய பாதையிலிருந்து அப்படியே யூ டர்ன் அடிச்சு மலேசியா பக்கமே திரும்பி வருது. ஆனா இதை எதையுமே மலேசியன் ஏர்லைன்ஸ் கவனிக்கல. மிலிட்ரி ரேடார்ல ஒரு சின்ன புள்ளி மட்டும் தெரியுது, ஆனா அது நம்ம ஊர் விமானம்தான்னு யாருக்கும் அப்ப தெரியல. அந்த விமானம் எங்க போச்சு, ஏன் பாதையை மாத்துச்சு, இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பிக்கெஸ்ட் குவெஸ்டின் மார்க். இப்போ இந்த மர்மத்தை சுத்தி இருக்கிற சில அதிர்ச்சியான தியரிஸை பார்ப்போம். தியரி 1, த பைலட்ஸ் சீக்ரெட். பல பேர் சொல்றது என்னன்னா, பைலட் சாகசத்துக்காகவோ இல்ல தற்கொலை பண்ணிக்கவோ இந்த விமானத்தை கடத்திட்டு போய் கடல்ல வீழ்த்திருக்கலாம்னு. ஏன்னா அவரோட வீட்டில் இருந்த ஃப்ளைட் சிமுலேட்டர்ல அதே பாதையில அவர் முன்னாடியே பயிற்சி எடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. தியரி 2, ஹைடெக் ஹைஜாக். யாராவது ஹேக்கர்ஸ் சேட்டலைட் மூலமா விமானத்தை கடத்திருப்பாங்களோ? தியரி 3, ரிமோட் ஐலண்ட். சில பேர் அந்த விமானம் ஒரு ரகசியமான தீவுல தரையிறக்கப்பட்டிருக்கலாம்னு நம்புறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, வருஷக்கணக்கா தேடியும் அந்த விமானத்தோட சில சின்ன பாகங்கள் தவிர வேற எதுவுமே கிடைக்கல. 239 மனுஷங்க அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாங்கன்றது தான் கசப்பான உண்மை. தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்த இந்த காலத்துல ஒரு பிரம்மாண்டமான விமானத்தை கண்டுபிடிக்க முடியலன்றது நம்பவே நுண்டியலல்ல. 10 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் தங்களோட உறவினர்கள் வருவாங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த MH370 விவகாரத்துல கவர்மெண்ட் எதையாவது மறைக்குதா, இல்ல கடலுக்கு அடியில உண்மையாவே ஏதாவது மர்மம் இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் பல மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கிரீட்டிங்ஸ் அண்ட் ஸ்டே கியூரியஸ்.